இது பாருங்கள், கத்திரிக்காய் பஜ்ஜியில் வந்து இட்லி, தோசை, சப்பாத்திலாம் தொட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் புதுசாக என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா பெல் ஐக்கான் காட்டும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போட வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் பீர்க்கங்காய் பஜ்ஜி பண்ண பார்க்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைடிஷ் தான். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துப்போம். இதெல்லாம் என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எடுத்து வச்சுட்டுருக்கேன். தனியான கொத்தமல்லி வேறு தனியாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். அது பேர் வந்து தக்காளி பஜ்ஜி அப்படின்னு இந்த கோயம்புத்தூர் சைட்லாம் சொல்லுவா. சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து உரித்து நான் வச்சுட்டுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். அதை அப்படியே நல்லா மசிக்கணும், கடையணும். அல்லது அப்படியே போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் காரத்துக்கு. தக்காளி பழம் வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஒரு 150 கிராம் எடுத்துட்டுருக்கேன் தக்காளி பழம். கத்திரிக்காய் வந்து ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பீர்க்கங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் எடுத்து தோல் சீவி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம இதை நல்லா வதக்கிட்டு வெந்தாட்டு நல்லா இது மரமத்தோ இல்லாட்டி கரண்டிலையோ மசிக்கணும். நீங்கள் வந்து இதில் போட்டுறாதீங்க. மிக்சியெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். வாயில் அகப்படணும் அது நமக்கு. சாம்பார் பொடி காரத்துக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி. இது வந்து இப்போ எண்ணெய் சூடாகட்டும். ஜீரகம் போட்டுக்கலாம். இது தனியாக போட்டுக்கிறேன். ஒரு ஆளுக்கு கருவேப்பிலையும் இதோடையே போட்டுடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நாம் அந்த தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய், கத்திரிக்காய் போட்டு வதக்கி மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு வெந்தாட்டு நான் மசிச்சு விட்டு காட்டுறேன். தக்காளி பழத்தை போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நல்லா கண்ணாடி மாதிரி. இப்போ தக்காளி பழத்தை போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா காய்கறி போடலாம். வதங்கட்டும். கத்திரிக்காய் போடுறேன். பீர்க்கங்காயும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டு வேக வைக்கணும். காரத்துக்கு வந்து நல்லா 1 ஸ்பூன். இது நிறைய காரமாக இருக்கும், அதனால் நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி இதுலேயே வந்து எல்லாமே இருக்குது. சாம்பார் பொடியிலே வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே அரைச்சிருக்கேன். மிளகு, வரமிளகா, ஆனால் இது போடுவோம் காரத்துக்கு. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நம்ம அதிகம் தண்ணி விட வேண்டாம். அதுவே வந்து இந்த காய்கறிலேயே தண்ணி விட்டுக்கும். பீர்க்கங்காய்லாம் தண்ணி விடுற காய் தான். லைட்டாக விட்டால் போதும்.
மூடி வச்சு வேக வச்சு காட்டுறேன். வெந்தாட்டு உப்பு போட்டுக்கலாம், மறந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் இந்து உப்பு தான் போடுறேன். வேகட்டும், மூடி வச்சு வெந்தாட்டு காட்டுறேன். இதோ பாருங்கள், சீக்கிரம் வெந்துடும் பீர்க்கங்காயும் கத்திரிக்காயுமே. இதை நம்ம கொஞ்சம் ஆறினாட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி ஒரு கடுகு தாளிச்சு கொட்டிட்டோம்னா பஜ்ஜி ரெடி தொட்டுக்கிறதுக்கு. இந்த கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் இது பண்ணுவா. இதை ஆறினாட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா அப்படியே மசிச்சிடணும். மத்து வச்சு ஒன்று ரெண்டு அப்படியே ரொம்பவும் குழையக்கூடாது. அப்புறம் அதை என்ன போட்டுக்கணும்னு தெரியாது. தக்காளி தான் நிறையா இருக்கணும். காய்கறிகள்லாம் விட தக்காளி நிறையா இருக்கணும். இந்த பத்தையில் இதுக்கு பேர் இந்த கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் பண்ணுறது கத்திரிக்காய் பஜ்ஜி அப்படின்னு பண்ணுவாள். தக்காளி, பீர்க்கங்காய், வெங்காயம் இது போட்டு. இப்போ நம்ம இது கடுகு தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம எல்லாமே அதை போட்டாச்சு. அதனால் வெறும் கடுகு மட்டும் போட்டுட்டா போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகுனா கடுகு இது போட்டுட்டேன். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நன்னாலும் சாத்து கூட சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும்.